அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த ராகு பகவான் இருக்கார் இல்லையா, ராகு பகவான் இவரை வைத்து இவர்னால தான் நமக்கு என்ன சொன்னான்னா பெரும் செல்வம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி தான், இருக்கிறதுலே நம்பர் 1 குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் இருக்கிற இடத்துல என்ன சொன்னா, அவர் 1000 ஆப்பிள்களை கொடுத்தாலும் அவருக்கு திருப்தி இருக்காது. எத்தனை பேரை பார்த்தாலும் அதுலேயும் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப செலெக்ஷன் பண்ணியே போய்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான நபர். இந்த நபரிடமிருந்து நாம் ஒரு வெற்றியை வாங்கணும். வெற்றியை வாங்கணும்னா எப்படி இருக்கணும்? அப்ப அந்த வெற்றியை கொடுப்பது ராகு பகவான் தான். இந்த ராகு பகவானுக்கு ஒரு பிரின்சிபிள்னா பிடிக்கும். துரிதம் என்பது இவருக்கு பிடிக்கும். இன்றே ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு, இன்றே அனுபவித்து, இன்றே அதில் என்ன இருக்குங்கிறத கண்டு ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய உண்மையான பிரின்சிபல். அப்போ பிரின்சிபல்னால் என்னது? ஒரு மனிதன் என்ன சொன்னால் பிரின்சிபல் அப்படின்னா என்னது? பிரின்சிபல்னால் காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? 6 மணின்னா 5:59க்கு எந்திரிச்சிடணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்பது 8:30 மணிக்குன்னா 8:30 மணிக்கு உள்ளே சாப்பிட்றணும். மத்தியானம் என்ன சொல்லலான்னா லஞ்சு என்ன சொல்ல 1:30 மணினா 2 மணிக்குள்ளனா 2 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். இரவு இத்தனை மணிக்கு என்ன சொல்ல வீட்டுக்கு வரணும், குளிக்கணும், சாப்பிடணும். நைட்டு இத்தனை மணிக்கு கரெக்டாக தூங்கிடணும். நான் 10 மணிக்கு தூங்குவேன், 12 மணிக்கு தான் தூங்குவேன், நான் செல்லு பார்த்துட்ருப்பேன் அப்படின்னா இவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடித்ததெல்லாம் குறித்த காலத்தில் குறித்த வேலையை குறித்தபடி செய்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா சயனத்துக்கு போயிடணும். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த பிரின்சிபிளை என்ன சொல்கிறேன்னா நீங்கள் செய்யாத காரணத்தினால். ஏன்னா ராகு பகவானுக்கு ஒரு கேரக்டர் மட்டும் கிடையாது. 12 லக்கணங்களில் அவர் இருக்கின்ற தன்மையை பொறுத்து தான் அவருடைய செயல்பாடு. இப்போ மேசத்தில் என்ன சொல்கிறேன்னா மேசத்தில் ராகு இருக்குன்னா நீங்கள் கோழையாக இருக்கக்கூடாது. பாம்பு படம் எடுத்தது மாதிரி சீரிப்பாயணும். படம் எடுத்தது மாதிரி சீரிப்பாயணும். அப்படி சீரிப்பாயக்கூடிய ஒரு கெட்டப் வச்சுக்கிடணும். மேசத்தில் ராகு, நான் ஒரு மைனஸ் ஆனாலும் எனக்கு அப்படிலாம் கிடையாது அப்படிங்கணும். அந்த கம்பீரம் இருக்கணும். மேசம் என்று சொன்னால் கம்பீரம். அங்கே சூரியன் உச்சமாகிறது. நீங்கள் சனியை மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா சனி அங்கே நேசமாகிறது. அதே சமயத்தில் ரிஷபத்தில் ராகு, காலபுருஷனுடையது 2ஆம் இடம். உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்திற்கு நீங்கள் கணக்கு பார்த்து செலவழிக்கவே கூடாது. உங்கள் குடும்பம் சார்ந்த உங்கள் வீடு தன குடும்பத்தில் போய் ராகு இருக்கிறாரு, காலபுருஷனுடைய தன குடும்பம், அது உங்களுக்கு எத்தனாம் இடம்னு பார்த்துக்கிடுங்க. அந்த இடத்தில் நீங்கள் என்ன சொன்ன கஞ்சத்தனத்தை நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. செயல்படுத்தினா அவர் வேலை பார்க்க மாட்டார். ஏன்னா அது பணம் உள்ள இடம். அந்த பணம் உள்ள இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கான். அப்போ என்ன செய்யணும்? நம்மளால் முடிந்தவரை யாருக்கு? நம்ம குடும்பத்திற்கு. இது காலபுருஷனுக்கும் பார்க்கணும், நம்ம வீட்டுக்கும் பார்க்கணும், நம்மளுடைய லக்கணத்திற்கும் பார்க்கணும். மிதனத்தில் இருந்தால் பிரின்சிபிள், மிதனம் என்பது என்ன சொன்னா ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு இடம். அந்த மிதனத்தில் ராகு இருந்தால் நீங்கள் ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு பிரின்சிபிள், ஒரு கெட்டப்பு இது சில வளன்னு கடலை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கடலை எவ்வளோ நேரம் போடணும், கடலை எவ்வளோ நேரம் குறைக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ மிதனம் என்பது கம்யூனிகேஷன். அந்த இடத்துல ராகுவோடைய நட்சத்திரம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறான்னா எந்த ஒரு விஷயத்தையும் ராகு இருக்கின்ற இடம் அது இரட்டைத்தன்மை உடையது. இரட்டைத்தன்மையாக நம்ம இருக்கக்கூடாது. இரட்டைத்தன்மையாக இருந்தால் முடியுது. காலையில் ஒருத்தர் இது பண்ணுவார்,
நாளைக்கு உங்களுக்கு செஞ்சிருந்தேன் அப்படின்னா நாளைக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது, செஞ்சிடணும். அப்போ அந்த இரட்டைத்தன்மையிலிருந்து நீங்கள் மாறுபடும் போது அங்கே வெற்றியை கொடுப்பார். கடகத்தில் ராகு தாயுள்ளத்தோடு இருக்கணும். கடகத்தில் ராகு அதோடைய செயல்பாடு, கடகத்தில் ராகு என்பது தாயுள்ளத்தோடு இருக்கணும், தாய் மாதிரி இருக்கணும். சிம்மத்தில் ராகு, சிம்மத்தில் ராகு அப்படிங்கும்போது என்ன சொன்னால் சூரியன் வீட்டில் இருக்கின்ற ராகு. அப்போ சிம்மத்தின் மேல் வந்துச்சா பாம்பு படம் எடுத்த மாதிரி எப்படி இருக்கணும், அந்த ஒரு கெட்டப் இருக்கணும், கெட்டப் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் கெட்டப் இருக்கணும். சிம்மராவுக்கு வந்து ஒரு மரியாதை உண்டு, சிம்மராவுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா வந்து எங்கள் வீட்டிலலாம் ஒரு சிம்மத்தில் வந்து ராகு இருக்கிற ஒரு குழந்தை இருக்கிறது. அப்படி நான் இப்படின்னா இப்படித்தான் அப்படின்னு வந்து ஒரு எல்லாத்தையும் நான் மட்டும் கொஞ்சம் வந்து என்ன சொன்னேன், இது இப்படி இல்லை அப்படின்னா அப்படியா, சரி நான் மாறிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அப்போ சிம்ம ராகு வந்து என்ன சொன்னான்னா வந்து அரசனை போல் இருக்க வேண்டும், அப்போ தான் அது வேலை செய்யும். கன்னிராகு வேலையை கொடுக்க கொடுக்க செய்து கொண்டே இருக்க வேண்டும். கன்னிராகு வேலையை கொடுக்க கொடுக்க செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேலையை பார்ப்பதற்கு சளைக்கக்கூடாது, வேலையில் ஓப்பி அடிக்கக்கூடாது, அது அப்படித்தான் செயல்படும். துளாராகு பல குடும்பங்களை வந்து என்ன சொன்ன இணைக்கின்ற வேலை, பல நண்பர்களை வந்து என்ன சொன்ன அளவலாவி வாங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் என்று சொன்னாலே இணைவு நட்பு என்று பெயர். அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா வந்து கடகம், கடகராகு, கடகம்னா 8ஆம் இடமே சார், என்ன சார் அப்படின்னா 8ஆம் இடம் என்பது உங்களிடம் வந்து என்ன சொன்னா ராகு இருந்தால் அங்கே பெரிய ரகசியம் உங்களிடம் இருக்கும். அந்த ரகசியத்தை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் வெற்றி பெற உங்களை வச்சிடும். 8ஆம் இடம் என்பது ஒரு ரகசியமானது. நீங்கள் தாம்பத்தியத்தை மட்டும் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 8ஆம் இடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா தோண்ட 8ஆம் இடம் என்பது ஜோதிடம், 8ஆம் இடம் என்பது ஜோதிடத்துக்கு உண்டான இடம். அந்த 8ஆம் இடத்தில் வந்து ராகு இருந்தால் உங்களுக்கு புது புது கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருப்பார் அந்த ராகு. அந்த புது புது கருத்துக்களை மக்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சார் எல்லாரும் பிழைச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் 8ஆம் இடம் என்பது பங்கு போடுற இடம். நான் மட்டும் தான் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 8ஆம் இடத்துல ராகு இருக்கா, ஐயா நமக்கு 2 மாம்பழம் கிடச்சிருச்சு, ஒரு மாம்பழம் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துடணும். எனக்கெல்லாம் 8ஆம் இடத்துல ராகு பார்க்குது. எங்கே வந்து கோயிலில் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரசாதங்கள் இருக்கும், படக்குன்னு யாராவது இருந்தாலும் எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. நான் என்ன செய்ய எடுத்து சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இறைவனுக்கு வைத்து சாமி கும்பிட்டு முடித்த பிறகு அது நம்ம சாப்பிட்றதுக்கு தான். ஏன் வந்து நீங்கள் வந்து தயங்குறீங்க, இல்லை சார் யார் என்னன்னு சொல்லிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இந்தாங்க அப்படின்னு எடுத்து கொடுப்போம். அங்கே இருக்கிற பூசாரியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா அந்த 8ஆம் இடத்தை வந்து ராகு பார்த்துருக்கு. 9ஆம் இடத்தில் ராகு ஆன்மீகம் சம்பந்த விஷயத்தில் வந்து என்ன சார் பர்ஃபெக்டாக இருக்கணும். 9ஆம் இடத்தில் ராகு கோயில் வீட்டில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஆன்மீகம் பூஜை புனஸ்காரத்தை வந்து கையில் விடுதேன்னா பணம் அள்ளி கொடுத்துருவார். 10ஆம் இடத்தில் ராகு தொழிலில் வந்து கெட்டிக்காரனாக இருக்கணும். தொழிலை வந்து என்ன சார் 10 பேர் கற்றுக் கொடுக்கணும். தொழில் சாலை என்பது நாங்கள் 10 பேர் வந்து கற்றுக்கொள்கின்ற இடமாக இருக்கணும். 11ஆம் இடத்தில் ராகு கும்பத்தில் ராகுன்னா வந்து என்ன சொன்னோன்னா கோவில் கலசம் போல் வந்து நம்மளுடைய குணங்களும் நம்ம அந்த ஒரு உயர்ந்த மனப்பான்மையோடு இருக்கும். 12இல் ராகு மீனத்தில் ராகு அயனசயன போகத்தில் ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது அது குரு வீட்டு ராகு. சுக்கிரன் வேணா உச்சமாக இருக்கணும். அந்த 12ஆம் இடத்தில் வந்து ஒரு ஜென்டில்னஸ் என்று சொல்லக்கூடிய விரயம்னாலும் சரி, பிரச்சனைகள்னாலும் சரி, எதுனாலும் சரி வந்து என்ன சொன்னான்னா அந்த ராகு வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே ராகுவுடைய உண்மையான சொரூபம் பிரின்சிபிள் தான். பிரின்சிபிளாக இத்தனை மணிக்கு இதெல்லாம் பண்ணணும். அப்போ உங்களுடைய ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த கட்டத்துக்குண்டான காரகத்துவத்தில் வந்து பெர்ஃபெக்டாக இருங்க. மேசம்னா மேசத்துக்கு உண்டான பெர்ஃபெக்ட், ரிசவம்னா ரிசவத்துக்கு உண்டான பெர்ஃபெக்ட், மிதனம்னா மிதனத்துக்கு உண்டான பெர்ஃபெக்ட். அதில் பலவீனம் என்று சொல்லக்கூடியதை
நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ராகுவால் கிடைக்கக்கூடிய யோகத்தை வந்து நீங்கள் என்ன சொன்னால் விட்டுருவீங்க. ராகுவால் கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் விட்டு வந்து என்ன சொன்னால் துன்பப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை வந்து அது உருவாக்கிடும். அதனால் ராகு தான் பிரின்சிபலுக்கு காரகத்துவமான ஒரு கிரகம். அந்த கிரகம் இருக்கின்ற இடத்தில் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வலிமை கண்டிப்பாக வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த பொருளாதார வலிமை வந்து வருவதற்கு அந்த ராகுவுக்கு உண்டான பிரின்சிபிள் சென்டிமெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தூக்கத்தை வந்து என்ன சொன்னால் 10 மணிக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு மனிதன் உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் 10 மணிக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வந்து பெட்டில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் ரிலாக்ஸேஷனாக படுத்துடணும். இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை மணி பஸ்ஸை பிடிக்கணும். இந்த பிரின்சிபலை எந்த ஒரு மனிதன் கிடைத்து பாடி பார்க்க செயல்படுத்தினானோ அவன் கண்டிப்பாக வந்து என்ன செய்வான் என்று சொன்னால் உயர்ந்த நிலைமைக்கு வருவான். உயர்ந்த நிலைமைக்கு கண்டிப்பாக வருவான். அவன் அந்த உயர்ந்த நிலைமைக்கு வந்து வருவான். அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது ராகுதான் உங்களை வந்து உயர்த்தக்கூடிய, ஜாதகத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி. உங்களுடைய முயற்சியும் எண்ணங்களும் என்ன சொல்கிறான்னா வந்து ராகு எந்த இடத்தில் இருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் வந்து நீங்கள் பெரிய வெற்றிகளை பெற முடியும். அப்போ அந்த இடத்தில் வந்து நீங்கள் வந்து பிரின்சிபிள் டைம் கீப்பப் பண்ணுறது. தெய்வத்தை பார்க்க போனால் எத்தனை மணிக்குள்ளே பார்க்க போயிடணும், வீட்டில் சாப்பாடுனா எத்தனை மணிக்கு சாப்பிடணும், இன்ன கலர் ட்ரெஸ்ஸு அழகாக நீட்னஸாக போடணும். எல்லாத்துக்குமே ஒரு வட்டத்திற்குள் வந்து கரெக்டாக செட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் ராகு வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்த்தி விடுவான். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என்று கூறி ராகுவே உயர்ந்த செல்வாக்கை கொடுப்பார். ஆனால் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வந்து உங்களையும் கட்டுப்படுத்திக்கணும். அபிலாசைகளை வந்து பிரின்சிபலாக அவருடைய இன்னொரு மறுபுருவம் என்னென்னா கொடுத்து கெடுப்பவன். அப்போ என்ன சொல்கிறான்னா கொடுப்பதை எவ்வளவு தூரத்திற்கு நம்ம வாங்க வேண்டுமோ அந்த வாங்க வேண்டுவதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரின்சிபிள் அண்டு டிசிப்ளின் அண்டு நீட்னஸ் இது இருந்தால் இந்த ராகுவால் பெரிய யோகத்தை அவர் நின்ற கட்டத்திலிருந்தே உங்களுக்கு கொடுப்பார். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது என்று கூறி ராகுவே பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும் சக்தி. அதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது பிரின்சிபிள் அண்டு ஜென்டில்னஸ் பயன்படுத்தி இத்தனை மணிக்கு என்னென்ன காரியம் செய்யணும், இத்தனை மணிக்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்யணும் என்பதை கரெக்டாக செய்தீர்கள் என்று சொன்னால் ராகு அள்ளி கொடுப்பான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.